மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. நிறைய பேருக்கு நம்ம சீப்பு வச்சு நீங்க லைட்டா எடுத்தாலே உடையுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நமக்கு நுனியில ஹேரோட எண்ட்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்ட்ரென்த்தே இல்லாம இடையில உடையிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரிஸி ஹேர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ட்ரையா இருக்கும். கையில தொட்டு பார்த்தாலே ஜீவன் இல்லாத மாதிரி, கருமை நிறம் இல்லை ஆனா லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது எல்லாமே நமக்கு தலைமுடிக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லாததுனால ஏற்படக்கூடியது. ஸோ நம்ம தலைமுடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது. என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேருக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்குமே பெண்களுக்குமே பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு நம்ம நிறையவே பார்க்குறோம். ஏன்னா எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. ஸோ இவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ண பிறகு ஒரு 13 இயர்ஸ்ல அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதற்கான நியூட்ரிஷனா நம்ம என்னென்ன நியூட்ரிஷன் கரெக்டா எடுத்துக்கணும் அப்படின்றதும் பார்க்கலாம். நம்ம தலைமுடி இந்த மாதிரி ட்ரையா இல்லாம ஜீவன் இல்லாம இருக்கு அப்படின்னா இது எப்படி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இரும்பு மாதிரி ஆக்குறது, நல்ல கருமை நிறத்துல நீளமாக எப்படி மாற்றுவது, நல்ல ஒரு growth வரணும்னா என்னென்ன பண்ணலாம். பேசிக்கா நம்ம இன்டர்னலா எடுக்கக்கூடிய உணவுகள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். மருந்து முறை எடுத்தாலும் இன்டர்னலா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்து முறைகளை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தலைமுடி நல்லாவே நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, பேசிக்கா என்னென்ன உணவு முறைகளை நம்ம எடுக்கலான்றதும் நான் சொல்றேன். கவனமா இருக்கணும். இதுல முக்கியமாக கல்லீரல் ரொம்ப முக்கியம். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதும் ரொம்ப முக்கியம். குடல் கழிவுகளை வெளியேறுவதற்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றதும் நான் சொல்றேன். அப்ப குடல் சுத்தமாக இருந்து நமக்கு கல்லீரல் லிவரும் நமக்கு நார்மலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும். ஹேர் growth நமக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் யங் அடல்ட்ஸ்க்கு இன்னைக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா வெரி எஃபெக்டிவ். இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலான்றது சொல்றேன். தினம்தோறும் நம்ம நெல்லிக்காய் சாறு குடிக்கிறோம், இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி தவறாமல் இதை ஃபாலோ பண்ணணும். இந்த நெல்லிக்காய் பொடியோட கரிசலாங்கண்ணி இன்டர்னலா இப்ப நான் சொல்றது உள்ளுக்கு எடுக்கக்கூடிய வழிமுறை. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 days ஃபாலோ பண்ணுவாங்க, 1 week ஃபாலோ பண்ணுவாங்க, நமக்கு ரிசல்ட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கா நம்ம சில வகையான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, இந்த 2 பொடியும் நம்ம எடுத்துட்டு வெந்நீர்ல கலந்து காலையிலே குடிச்சணும் எம்டி ஸ்டொமக்ல. டீ காஃபி கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எடுத்ததுக்கு அப்புறம் டீ காஃபி குடிச்சோம்னா இதோட எஃபெக்டே இல்லாம போயிடும். ஏன்னா பேசிக்கா சில மருந்துகள் எடுக்கும்போதே நம்ம சொல்லிடுவோம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, மருந்து எஃபெக்ட் இல்லாம போயிடும், மருந்தை முறிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சிலர் புதுசா இந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்றதோ ஸ்மோக் பண்றதோ அவர்களுக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கும். நமக்கு தெரியாது இல்லைங்களா, இது ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹேர் ஃபால் இருக்கு. ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இல்லைன்னா அவுட் சைட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க, தண்ணியை மாற்றி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கே தெரியாம செய்யும் போது ஹேர் ஃபால் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நெல்லிக்காய் பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் சாறு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீட்லயே கூட என்ன பண்ணலாம்னா பீட்ரூட்டை சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு வெயில்ல உலர்த்தி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு நாள் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3-4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா
1/2 ஸ்பூன் வந்து இதை பால்ல கலந்தும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பீட்ரூட் நம்ம வந்து குக் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பால்ல கலந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நேச்சுரலாவே நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது தலைமுடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்னன்றதும் நான் சொல்றேன். இதுக்கு பேசிக்கா நமக்கு கடுக்காய் பொடி தேவைப்படுது, மருதாணி தேவைப்படுது. ஸோ இது ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும், கடுக்காய் பொடி மற்றும் மருதாணி. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிடணும். ஸோ ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு தினம்தோறும் இது வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணணும்ல, வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். ஆனா பட் டெய்லி ரெகுலரா நம்ம கொஞ்சம் ஜென்டலா ஹேர் மசாஜ் செய்யறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செய்யும்போது தலையில நல்லா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கடுக்காய் பொடியை நம்ம வந்து மருதாணியோட சேர்த்து நம்ம ஹேர் பேக்கை வாரம் ஒரு முறை பயன்படுத்தினாவே அதிகமான நரைமுடி பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நரைமுடி பிரச்சனை, இளநரை இருக்கிறது, அதிகமா ஹேர் ஃபால் ஆகிறது மற்றும் தலைமுடி வந்து பார்த்தோம்னா அடிக்கடி உடையிற மாதிரி இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி பீட்ரூட் பவுடர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீட்ரூட் பவுடரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிறைய மாற்றங்கள் நமக்கு உடல்ல நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தேவையான அளவுக்கு புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இது ரொம்ப முக்கியம். ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியம். அதனால சித்த மருத்துவத்துல நாகப்பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கூட அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாம நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமா நட்ஸ் வகைகள் கொஞ்சம் சாப்பிடலாம். இதுல வேர்க்கடலை ரொம்ப முக்கியம். ஸோ தவறாமல் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையாவது கருப்பட்டியோட வைத்தோ வெள்ளத்தோடு சேர்த்து வைத்தோ நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தவறாம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தலைமுடி உதிர்தல், அதுவும் இன்றைக்கு யங் ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு சரியாகணும்னா இந்த ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதுல நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.